கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முக்கியமான வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை. எல்லோரும் கவனமாக கேட்போம். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பாராக. பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பார்ப்போம். சங்கீதம் 81:10 உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சொன்ன வார்த்தை இல்லை, தேவன் சொன்ன வார்த்தை. அப்போது ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தையை அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, எகிப்திலிருந்து நம்மளை கூப்பிட்டு வந்தார். எகிப்துங்கிறது பாவ வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து ஆண்டவருக்குள்ளாக, கர்த்தருக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்துக்குள்ளாக, பரிசுத்தத்துக்குள்ளாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கும்போது அது என்ன சொல்கிறாருன்னா, உன் வாயை விரிவாய்த்தர. இந்த வார்த்தையை குறித்து முக்கியமாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். உன் வாயை விரிவாய்த்தர. எதுக்காக அப்படி சொன்னார்? ஆண்டவர் வானத்திலேருந்து ஏதாவது போடுவேன்னு சொன்னாரா? உன் வாயை விரிவாய்த்தர, உன் வாய் முழுசையும் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் நிரப்புவேன்னு சொல்லி சொன்னாரா? இல்லை, உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன். எதனால்? அவரை துதிக்கிற துதியினால், அவரை கனம் பண்ணுகிற கனத்தினால் நம் வாயை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையினால் நம்முடைய வாயை நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆராதனை நேரத்தில், தேவ செய்தி நேரத்தில், சபையில் பார்த்திங்கன்னா வாயே திறக்க மாட்டாங்க. என்ன சொன்னாலும் வாயே திறக்க மாட்டாங்க. ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அல்லேலூயா சொன்னாலும் சரி, சோத்திரம் சொன்னாலும் சரி, ஆராதனை பண்ணாலும் சரி, துதிக்க சொன்னாலும் சரி, எதுக்கும் வாயை திறக்க மாட்டாங்க. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க? அப்படி தான் இருக்கிறாங்க ஜனங்க. நிறைய பேர் அப்படி தான் ஜனங்க இருக்கிறாங்க. இது என்ன ஒரு ஒரு நிர்விசாரத்தனம்னு தெரியல. ஏன்னா ஆண்டவரை துதிக்க தான் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். எந்த ஜெப கூட்டத்துக்காக இருந்தாலும் ஆண்டவரை துதிக்க தான் போகிறோம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் செய்த நன்மைகளை. ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். யாருனால ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும், யாருனால துதிக்க முடியும் தெரியுங்களா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். அவரால் யார் நன்மை பெற்றுக்கொண்டாங்களோ அவர் தான் நமக்கு நன்மை செய்தார், அவர் இல்லாமல் நமக்கு நன்மை நடக்கலை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, நமக்கு நடக்கும் ஒவ்வொரு நன்மையும் கர்த்தரால் வந்தது என்று நாம் நினைத்தால்தான் நாம் தேவனை நன்றியோடு துதிக்க முடியும். அப்படி யாராவது அப்படி நினச்சாதான் ஆண்டவர் துதிக்க முடியும். இது என்னுடைய உடல் உழைப்பினால் வந்தது, நான் சம்பாதிச்சேன்னு சொன்னால் அவங்களால துதிக்க முடியாது. ஏன்னா அவங்க பெருமையில் உட்காண்ட்ருக்கிறாங்க, சகதியில் உட்காண்ட்ருக்கிறாங்க. அப்படியா நாம் தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்தார், கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிமிஷம் நடிக்கும்போது தான் நாம் ஆண்டவரை துதிக்க முடியும். சபையில் போய் எந்த ஜெப கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னா இப்படி இருந்தால் தான் நம்ம துதிக்க முடியும். ஒவ்வொரு நன்மையும் ஆண்டவரால் தான் பெற்றுக்கொண்டேன், அதனால தான் ஆண்டவர் வாயை திற அதை நான் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் ஆசீர்வாதத்தினால, அபிஷேகத்தினால, வல்லமையினால், தேவனுக்குரிய காரியத்தினால. ஏன்னா சபையில் நிறைய பேரை பார்க்கும்போது துதிக்கவே மாட்டாங்க. எப்படிப்பட்ட ஜனங்க துதிக்க மாட்டாங்கன்னா, ஒரு சில ஜனங்க வசதியாக இருக்கிறவங்க துதிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில வசதியாக இருக்கிற ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க? துதிக்க மாட்டாங்க. நிறையா சபைகளில் நான் பெரியவன், நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், எனக்கு வசதி உண்டு, நான் அதிகாரி, அதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். பரலோகத்துக்கு போகணும், தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம துதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எகிப்து தேசத்துலேருந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தார்ல, கானான் தேசத்தில் கொண்டு போக முடியாது கூப்பிட்டு வந்தார்ல, ஆசீர்வாதமாக வாழும்படியாக கூப்பிட்டு வந்தார்ல. நம்ம வாழ்க்கை முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, அதை கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமாய் நம்மோடு கூட பேசியிருப்பாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிப்போம், வாய்களை திறப்போம். ஆண்டுடைய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் வாய்களை திறப்போம், அதை நிரப்புவார். ஆமென். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த வேத வசனங்கள் போகட்டும். நம்ம எதுக்கோ லைக் பண்ணுறோம், எதுக்கோ ஷேர் பண்ணுறோம், எதையோ நம்ம என்னென்னமோ பண்ணுறோம். இந்த வார்த்தைகள் மற்ற ஜனங்களுக்கு போகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.